உறவுகளுக்கு வணக்கம். சில நாட்களுக்கு முன்பு திரு விஜய் அவர்களை பார்க்க வந்து 41 பேர் உயிரிழந்தாங்க. அந்த 41 பேர் குடும்பத்துக்கு அரசு வேலை வழங்கி அரசாணை வெளியிட்டிருக்காரு திரு விஜய் அவர்கள். அதை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பா ஒரு வழக்கை தொடர்ந்தாங்க. அதுல வெற்றியும் பெற்றிருக்காங்க. அதற்காக இந்த தாவேகா தற்குறிஸ் எல்லாம் கதறதை பார்த்துட்டு வரீங்களா? தமிழ் மக்கள் உயிர் மூச்சில் பேசுகிற நாய் இதுக்கு ஒரு குடும்பத்துக்கு கிடைச்ச அரசு வேலையை தமிழின துரோகி நீ நல்லா இருக்க மாட்டேன், நீ நாசமா போவ, அதை நான் பார்ப்பேன் நாயே. இந்த காணொலி மட்டும் இல்ல, இதே போல தாவேகா தற்குறிஸ் நிறைய பேர் சொல்ற வார்த்தை, சீமான் ஒரு கல் நெஞ்சுக்காரன், சீமான் ஒரு இன துரோகி, சீமான் தன்னோட சொந்த மக்களுக்கே துரோகம் விளைச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே பல லட்சக்கணக்கான இளைஞர்களின் நம்பிக்கையை காப்பாற்றி வச்சிருக்காரு. ஏன்னா தனக்கு கண்டிப்பா அரசு வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையில தான் வருடக்கணக்கா உட்காந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள். ஆனா ஒரு நடிகனை பார்க்க வந்து உயிரிழந்தவனுக்கு ஈஸியா கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் போது அவங்களோட நம்பிக்கை என்னாகும்னு யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே நீட் தேர்வில் தோல்வி அடைஞ்சுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் இது வரைக்கும் மரணம் அடைஞ்சிருக்காங்க. தங்கை அனிதால இருந்து இது நாள் வரைக்கும் எவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுக்கே இந்த அரசாங்கம் இது வரைக்கும் எந்த ஒரு விளக்கமும் தந்தது கிடையாது. கடந்த ஆட்சியும் சரி, இந்த ஆட்சியும் சரி, தன்னோட சுயலாபத்திற்காகவும் தன்னோட விளம்பரத்திற்காகவும் அரசு வேலை வழங்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கங்கள். இது ரொம்ப தவறான செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு மதிப்புக்குரிய நீதி அரசர் அவர்கள் ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு வேணும்னா அவங்களோட வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துங்க, அவங்க வாழ்வாதாரத்துக்கான வழியை காட்டுங்க, அதை விட்டுட்டு அரசு வேலை கொடுத்தா இளைஞர்களோட கனவை சிதைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்திருக்காரு. இது ரொம்ப மதிக்கத்தக்க தீர்ப்புன்னு நாங்க நம்புறோம். அவர் வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் போயிட்டு அவர் வீட்டுக்கு. இதுக்காக வாதாடின நம்ம சீமானுக்கும் உண்மையா மாலை வாங்கி உண்மையா பெரிய பெரிய மாலையை வாங்கி போட்டு வருவாருக்கு. உண்மையா அவரால் ஆயிருக்குன்னு சொன்னா கண்டிப்பா ஒரு மாலை தான். படிக்குதுங்களா நைட்டும் பகலும் கண்ணு முடிச்சு குழந்தைங்க படிக்குதுங்க. அதுங்க கதை எப்படி, அதுங்க நிலைமை என்ன சொல்லுங்க. எதனா ஒரு தியாகம் பண்ணாங்களா இறக்கிறதுக்கு? இல்லதுன்னு சொல்றேன். கரெக்டான தீர்ப்புன்ற ரொம்ப சூப்பர். கார்த்திகேயன் நீதிபதி அரசர் அவர் ரொம்ப பெரிய மாலையை வாங்கி போடுவேன். இதுக்காக வாதாடின நம்ம சீமானுக்கும் உண்மையா மாலை வாங்கி குட்டி கொடைக்கானல்ல இருக்கிற மலையில இருக்கிற குழந்தைங்க எல்லாம் இதுக்காக படிக்குதுங்களே. அப்ப அதுங்க நிலைமை என்ன? கேள்வி அதுதான். அதுங்க எல்லாம் படிக்கிறாங்களா? அவங்க நிலைமை என்ன? பணம் கொடுத்தாங்கல்ல, எல்லாரும் கொடுத்தாங்கல்ல ஆறுதலா இருக்கும் தான். படி வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பதிஞ்சிட்டு பல வருடங்களா அரசு வேலை கிடைக்கணும்னு கனவுல உட்காந்துட்டு இருக்கிற மக்களை போய் கேட்டு பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஆக்கப்பூர்வமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு. தாவேக்கால அவதூறு பரப்புறதுக்குன்னே நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. இதை வன்மையா கண்டிக்கிறோம். இது முதலமைச்சர் அவர்கள் தடுக்கல அப்படின்னா எங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா எங்க அண்ணனே அடிப்பண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க எரிஞ்ச அம்பு உங்களையே திரும்ப தாக்கும். உங்க மக்கள் செய்யற செயல்பாடுகள் உங்களோட பேரை இன்னும் அதுல பாதாளத்துக்கு கொண்டு போகுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை என்னன்றது மக்களுக்கு புரியும். நாங்க செஞ்சது சரியா தப்பா அப்படிங்கிறது கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா இந்த வழக்கை முன்னெடுத்து அதுல வெற்றி கண்ட நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை உறவுகள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள்.